மாமல்லபுரத்தில் 4 மணி நேரமாக மழை ஓய்ந்திருக்கும் நிலையில் வேகமான காற்று வீசி வருகிறது. இதனால் கடல் கொந்தளிப்பு அதிகரித்திருக்கிறது. மாமல்லபுரம் அருகே கொக்கிலமேடு மீனவ கிராமத்தில் இருந்து நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குணசேகரன். தற்பொழுது புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் எந்த மாதிரியான சூழல் அங்கே நிலவுகிறது? விவரங்கள். நிச்சயமாக எப்போது கரையை கடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் கடந்த சில தினங்களாக கடலோர மாவட்டங்களை மிரட்டி வந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரம் பகுதியில் ஒரு பலத்த காற்று என்பது தொடர்ச்சியாக வீசி வருகிறது. இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக நேற்று முதலாக தொடர்ச்சியாக நேற்று இரவும் அதற்கு பிறகு இன்று காலை முதல் தொடர்ந்து இந்த கனமழை மற்றும் சாரல் மழை என விட்டு தொடர்ச்சியாக அந்த மழை பெய்து வந்த சூழ்நிலையில் மாலை 4 மணிக்கூட பிறகாக இந்த மழை என்பது சற்று முழுமையாக ஓய்ந்திருக்கிறது. ஆனால் கடலினுடைய சீற்றம் ஆக்ரோஷம் அதே அளவிற்கான அந்த கடல் காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. இன்று காலை முதலே வழக்கத்திற்கு மாறாக நேற்றைய தினத்தை விட இந்த கடல் ஆக்ரோஷமாக இருந்தது. ஒரு 10 அடி உயரத்திற்கு இந்த அலைகள் எழும்பி இருந்தன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு 18 முதல் 20 அடி உயரத்திற்கு அந்த கடலினுடைய அலைகள் ஆக்ரோஷமாக சீறி பாயக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் இந்த பகுதியில் வந்து காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புயலானது கரையை கடக்கும் பொழுது மழை குறைந்தாலும் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். ஒரு 80-90 கிலோமீட்டர் அளவிற்கான அந்த காற்றினுடைய வேகம் இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருந்தார்கள். அதன்படிதான் தற்பொழுது இந்த மாமல்லபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான காற்று என்பது தொடர்ச்சியாக வீசி வருகிறது. இந்த கடலோர கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நம்ம அந்த காற்றை வந்து அந்த கடுமையான அந்த காற்றை உணர முடிகின்றது. மீனவர்கள் இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். இப்போ 4 நாளாக இந்த அச்சுறுத்தி வந்த இந்த புயல் தற்பொழுது இந்த கரையை கடக்க தொடங்கி இருக்கு. இந்த புயல் என்ன மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு? இந்த மாதிரி ஒரு புயல் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ காலையில் இருந்ததை விட இந்த கடல் கொந்தளிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? இந்த புயல் வந்து எங்களுக்கு புது அனுபவம். இது வந்து இந்த புயல் வந்து எங்களை மிரட்டுற காரணம் என்னென்னா, தெற்கையும் வடக்கையும் மாற்றி போனதால் எங்களுக்கு இப்போ வந்து புயல் ரொம்ப அலை அதிகமாக இருக்குது. 20 அடிக்கு மேலே தான் போகுது அலையங்கோசம். காற்று சார் சொன்ன மாதிரியாவோ அதிகாரிங்க சொன்ன மாதிரி 100 மீட்டர் வேகத்தில் இல்லை, 120-130 மீட்டர் வேகத்தில் தான் காற்று அதிகமாக அடிக்குது. இங்கே நிற்கிறோம், பேட்டி கொடுக்குற இடத்துல கூட எங்களால் நிற்க முடியல, ஆள் தள்ளுது. ரொம்ப காற்று அதிகமாகவும் இருக்குது, அலையும் ரொம்ப சீற்றமாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து புது அனுபவம். இது புது அனுபவம்னா இது இந்த 2024 இதுமாதிரி புயல் எங்களுக்கு ஃபஸ்ட்டு என் வயசில் இது ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இது புது அனுபவம். இந்த அனுபவம் பெரிய எங்களுக்கு ஒரு வர புயலுக்கெல்லாம் ஒரு அனுபவமாக இது எங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த கடலினுடைய அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கு? கடல் மட்டம் இன்னும் கூட தண்ணி வந்திருக்கு. இப்போ போட்டெல்லாம் கூட நிறுத்தி இந்த இடத்த விட்டு இன்னும் கூட மேலே கொண்டு வந்திருக்கீங்களா? அது எந்த அளவுக்கு வந்திருக்கு தண்ணியோட? புயல் வர்றதுக்கு முன்னாடி 150 மீட்டருக்கு அண்ணாண்டு இருந்தது கடல். இப்போ வந்து புயல் ஆரம்பித்த பிறகு ஊருக்கும் தண்ணி நிற்கிறது 10 மீட்ரு 5 மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. போட்டையும் வலையும் பாதுகாக்கிறதுக்கே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகுது, சவாலாக இருக்குது. இளைஞர் ஃபுல்லாக பில்டிங்கில் தான் உட்காந்துங்கிறாங்க. கடலோரத்தில் 5 பில்டிங் இருக்குது. அந்த 5 பில்டிங்லேயும் தான் உட்காந்துருக்காங்க இளைஞருங்க எதுக்கு உட்காந்துக்கிறாங்கன்னா, பொருளை காப்பாற்றணும், வலையும் போட்டையும் காப்பாற்றணும். அது இல்லாமல் திடீர்னு எங்களுக்கு வந்து எதனா ஒன்று ஆச்சுன்னா இளைஞர் தான் வந்து வீடாக வந்து கூப்பிட்டுக்குன்னு பெரியவங்க வயசானவங்களாம் இட்டுக்குன்னு வெளியே கிளம்புவாங்க. அதுக்காக தான் இளைஞருங்க வந்து பீச்சு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. பூரா இளைஞர் பீச்சில் தான் இருக்காங்க. தண்ணி வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக ஊரும் கிட்டவே இருக்குது. 10 மீட்ரு 5 மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. இன்னும் 5 மீட்டர் வந்தால் எங்கள் ஊரையே தொட்டிடும், வீட்டையும் தொட்டிடும். அது வீட்டை தொட்டுதுன்னா எங்களுக்கு மேடு பகுதியாக இருக்குது வீடு. அது பிறகு பள்ளப்பகுதிக்கு போயிடுச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். இப்போ வழக்கமாக பகலில் இது போன்ற புயல் கரையை கடப்பதற்கும் இரவில் கரையை கடப்பதற்கும் என்ன மாதிரியான சவால்கள் பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? பகலாக இருந்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருப்போம். நைட்டாக இருக்கிறதால இளைஞர்களுக்கு மட்டும்தான் அந்த குளிர் அந்த காற்று தாங்குகிற சக்தி இருக்குது. இளைஞருக்கு தான், வயசானவங்களுக்குலாம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, வயசானவங்களாம் ஓடி தள்ளிடும், காற்று தள்ளி விட்டுரும். இளைஞரை கொஞ்சம் தள்ளும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பாங்க. இளைஞர் தான் ஊரை பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். வேறு எதுவும் இளைஞர் கையில் தான் இருக்குது ஊர்.
குறிப்பாக இந்த கடலூர் மாமல்லபுரம் பகுதியில் இந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று படகுகள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை விட மேலும் பாதுகாப்பான இடங்களுக்கு இந்த படகுகளை மீனவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏனென்றால் ஒரு 100-150 மீட்டர் தொலைவிற்கான அந்த கடல் என்பது மேலெழும்பி வந்திருக்கின்றது. கடலினுடைய அந்த சீற்றம், ஆக்ரோஷம், அலைகளினுடைய அளவும் கூட தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இந்த கடல் காற்றிற்கு இந்த இருக்கக்கூடிய படகுகள் அடித்து செல்லப்படக்கூடாது, இருக்கக்கூடிய வலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள், மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் கூட இந்த கடற்கரை பகுதியில் திரண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இந்த பகுதியில் காண முடிகின்றது. இந்த புயல் கரையை கடக்கும் வரை இதுபோன்ற இந்த மழை முழுமையாக நின்று இந்த கடல் காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறது தான் இந்த மீனவர்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கின்றது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த காற்றினுடைய வேகமும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கடந்து வருவதால் மாமல்லபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் OMR ECR சாலைகளில் போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர். சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இன்றைய தினத்தில் வலுப்பெற்றது. இந்த புயல் காரணமாக நேற்று முதலே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்தாலும் கூட செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று முதலே சாரல் மழையாக பெய்து வந்த நிலையில் காலை முதல் கனமழையாக மாறிவிட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த புயலானது மாமல்லபுரம் காரைக்கால் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த புயல் கரையை கடக்கும் சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக தெரிவித்தாங்க. இந்த நிலையில் தற்போது புதுச்சேரிக்கு அருகே இந்த புயலானது கரையை கடப்பதன் காரணமாக மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பலத்த சூறாவளி காற்றானது வீசி வருகிறது. காலை முதலே தொடர்ச்சியாக இடைவிடாமல் பெய்த மழையானது மாலைக்கு பிறகு இந்த மழையானது ஓய்ந்துள்ளது. இருந்தாலும் கூட இந்த சூறை காற்று என்பது தற்போது வரை குறையாமல் கிட்டத்தட்ட மணிக்கு 50-70 கிலோமீட்டர் வேகத்திற்கு இந்த சூறை காற்றானது வீசி வருகிறது. இங்கே நம்மளே மாமல்லபுரம் பகுதியை சொல்லிட்டு பேசுவோம். சார், இந்த மாமல்லபுரம் பகுதியில் காற்று எப்படி இருக்குது, புயல் கரையை கடப்பது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழையோடு சேர்ந்து காற்றும் வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் காற்று மட்டும்தான் வீசிகிட்ருக்கு, மழை வரல. ஒரு டைம் மட்டும் விட்டு விட்டு வருது. இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரோட்டில் அதிகமாக வாகனங்கள் போயிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாகனங்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அதுபோல் தான் போயிட்டுருக்கு. இப்போ வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பவர் இருக்கும், இப்போ சுத்தமாக பவரே இல்லை. இப்போ மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்தலம், சுற்றுலா பயணிலாம் வந்தாங்களா? கடைலாம், ஹோட்டல்லாம் திறந்துருக்கா, ரெசார்ட்லாம் திறந்துருக்காங்க, என்ன மாதிரி நிலைமை இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எந்த கடையும் ஓப்பன் பண்ணல, எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. இங்கே சுற்றுலா பயணிகளும் வருவாங்க, அவங்களும் வரதில்லை. இப்போது எல்லாமே எம்டியாக தான் இருக்குது, ரோடே விரிசோடி போய் தான் இருக்குது. அதாவது மாமல்லபுரம் போகிறது பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக இந்த ECR சாலை மற்றும் OMR சாலை இந்த 2 சாலையுமே பொது போக்குவரத்து முற்றிலுமாக தடை விதிக்கப்படும் சொல்லி நேற்றைய தினத்திலே தமிழக அரசு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது இந்த புயலானது புதுச்சேரி மரக்காணம் பகுதியில் கரையை கடப்பதன் காரணமாக இந்த பழைய மகாபலிபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை இந்த 2 சாலையுமே பார்த்தோன்னா வாகனங்கள் எதுவும் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கக்கூடிய காட்சிகள் மாதிரி பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாவட்டத்தில் இந்த புயல் கரையை கடப்பதன் காரணமாக மின்சாரத்துறை சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. சர்வதேச சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தை பொறுத்தவரை உணவகங்கள் அனைத்துமே இன்று காலை முதலே மூடியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் தங்கும் விடுதியும் சொல்லி அனைத்துமே மூடியிருக்கிறது. எனவே இந்த புயலானது கரையை கடந்த பிறகுதான் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைமைக்கு தெரியும்னு சொல்றேன். எனவே இந்த புயலானது கரையை கடப்பதன் காரணமாக மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமையான ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.